வந்து உருட்டு இப்போ பீக்ல இருக்க ஒரு வேர்டு கூட உண்மையிலே உருட்டுற மாதிரி ஒன்று கொடுத்துட்டாப்புல. ஒரு கதை வந்து அவங்களுக்கு அந்த கதைக்கு தேவையான பாத்திரங்களை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும். அதில் நீங்கள் மிரட்டலாம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இதில் நாங்கள் உண்மையை தான் காட்டியிருக்கோம், உங்கள் மனசு துன்பப்பட்டால் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. இன்னைக்கு நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸு பொலிட்டிக்கல் விஷயங்கள் நிறைய நடக்குது. அதெல்லாம் அது வந்து பப்ளிக் ஒரு ப்ரெஷராக இருக்குல்ல, அந்த ப்ரெஷரை போக்கிக்கிறது தான் அவங்க சினிமாவுக்கு வர்றாங்க. இப்போ வந்து நம்ம என்னத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு வேர்டு வச்சுருக்கோம்னா உருட்டுன்னு வச்சுருக்கோம். நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் படத்தினுடைய டைரக்டர் ரா பரமன் அவர்கள் தான். ஸோ வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ பப்ளிக் படத்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வேர்டுனா அது வந்து உருட்டு. இப்போ பீக்கில் இருக்க ஒரு வேர்டு கூட, அந்த உருட்டிலேயே ஒரு பாட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் உருட்டுறது எல்லாத்துக்குமே உருட்டுன்னு இப்போ வந்து நம்ம என்னத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு வேர்டு வச்சுருக்கோம்னா உருட்டுன்னு வச்சுருக்கோம். என்னென்னலாம் நம்ம வந்து ட்ராமாத்தனம் பண்ணுறோம், என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணுறோம், என்னென்னலாம் வந்து நம்ம பதில் சொல்ல முடியாமல் தப்பிச்சு ஓடுறோமோ அதுக்கெல்லாம் வந்து உருட்டுன்னு பேர் வச்சுட்டோம். ஸோ அது வந்து எதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப பொருந்தினாலும் பொலிட்டிக்கலுக்கு வந்து ரொம்ப பொருந்தும். ஏன்னா டெய்லி உருட்டு தான் பொலிட்டிக்கல். ஸோ அப்படி ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு படம் எடுத்திருக்கும்போது அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு சாங் வரணும், இந்த படத்தோட மொத்த கதையையும் ஒரு சாங்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்ற போது அதுக்கு ஆப்டான வார்த்தை என்னென்னா உருட்டு. அதுக்காக தான் அந்த அந்த உருட்டை வந்து மென்ஷன் பண்ணி இப்படி ஒரு பாட்டு வேணும் அப்படின்ட்டு யோகபாரதி அவர்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி இந்த வேர்டில் ஒரு பாட்டு வேணும்ண்ணே, ஃபுல்லாகவே எல்லாமே வந்து உருட்டு இதை வச்சு உருட்டுறாங்க அதை வச்சு உருட்டுறாங்கன்னு எனக்கு உருட்டுன்னு வேணும் அப்படின்னு சொல்லி உருவானது தான் உருட்டு. ஓகே, அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரசியல் உருட்டை தான் இந்த உருட்டில் வச்சுருக்கீங்க. ஆமாம், அதுதான் மெயின். இப்போ நம்ம பொலிட்டிக்கலாக உருட்டை பூராமே வந்து உருட்டுன்னு தானே சொல்கிறோம். இப்போ அந்த வேர்டு ரொம்ப புழக்கத்தில் வைரலாக இருக்குது. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு வேர்டு வந்து பொலிட்டிக்கலை சட்டையர் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு இருக்கும்ல வைரலாக. அப்படி இன்னைக்கு காலகட்டங்களில் பொலிட்டிக்கலை சட்டையர் பண்ணுறதுக்கு உருட்டுன்ற வேர்டு வந்து ரொம்ப வைரலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வேணும்னா அதே மாதிரி இமான் சாரும் வந்து அதுக்கு ஒரு ஜிக்னு ஒரு அருமையான ஒரு மியூசிக் போட்டு உண்மையிலே உருட்டுற மாதிரி ஒன்று கொடுத்துட்டாப்புல. என்னோட அடுத்த கேள்வியே அதான் தான் இருந்துச்சு. டி இமான் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவர் தான் இசையமைச்சு. ஆமாம். ஆக்சுவலாக நான் என்னென்னா இந்த படத்தை தொடக்கத்தில் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த பாட்டை வச்சு தான் நான் ஷூட்டிங் போனேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் பாட்டு எதுவுமே வாங்கலை அவர்கிட்ட. அவர் மொத்தமாக படத்தை முடித்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சார் இதுதான் படம் அப்படின்னு. அப்போ அவர் இந்த இடத்துல சாங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவானது தான் அந்த படத்தில் இருக்கிற மற்ற சாங்ஸ் எல்லாமே. மொத்தம் 5 சாங்ஸ் இந்த படத்தில். என்னென்னா நமக்கு வந்து இந்த இடம் இப்படி இருக்கும், இது வந்து இந்த மாதிரி எமோஷ்னலாக இருக்கணும், இந்த இடத்துல சாங் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு டைரக்டராக நினைக்கிறத விட ஒரு மியூசிக் டைரக்டராக அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும்ல. ஸோ இந்த இடம் இந்த ஃபீல் வருது, இங்கே ஒரு மெலடி போடலாம், இந்த இடத்துல ஒரு இது அப்படி வந்து இமான் சார் கொடுத்த அவுட்புட் தான் நிறையா அந்த படத்துக்கு. ஓகே சார். ஓகே. ஸோ வந்து உருட்டு சாங்க்கான மீனிங் வந்து சொல்லிட்டீங்க. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே இது வந்து அரசியல் சார்ந்த படம் தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த அரசியல் சார்ந்த படம் எடுக்கிறதுக்கு பர்டிகுலராக ஏதாவது ரீசன் இருக்கா? ஆக்சுவலி ட்ரெய்லரில் ஸ்னீக் பீக் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்னீக் பீக் பார்த்துருக்கேன். பர்டிகுலராக பொலிட்டிக்கலை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் பேசிக்கலாக ஜேர்னலிஸ்டாக இருந்தேன். ஸோ எனக்கு என்னென்னா நான் நிறையா பார்த்தது வந்து பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் நிறையா பார்த்தேன். நிறையா அசைன்மெண்ட்டாக போகிறது, நிறையா வந்து வேறு பொலிட்டிக்கல் விஷயங்கள் அங்கே என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் எப்படி நடக்கும், ஒரு போராட்டம்னா எப்படி நடக்கும், ஒரு கட்சி மீட்டிங்னா எப்படி நடக்கும், அதுக்கு பின்னாடி என்னென்ன காமெடிஸ்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம வேலையாக போயிருக்க இடத்துல பார்க்க வேண்டிய அனுபவங்கள்லாம் நமக்கு நிறைய கிடைச்சிது. அப்போ இதை ஒரு சினிமாவுக்கு போயிட்டு ஒரு கதையாக எழுதலாம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தப்போ எனக்கு தோணுனது எல்லாமே, ஏன்னா சினிமாவுக்கு வந்து ஒரு ட்ராமா தேவையில்லை எப்போதுமே. அப்படியே ரியலாக ஒன்று எடுக்க முடியாது, ஒரு ட்ராமா தேவை. ரியலும் வந்து ட்ராமா. அப்படி வந்து நம்ம பார்த்ததுலே ட்ராமாவாக இருந்தது எதுன்னு பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே ட்ராமாவாக தெரிஞ்சது ஆக்சுவலாக எழுதும்போது. ஸோ அப்போ நம்ம பார்த்த நல்ல ட்ராமா வந்து பொலிட்டிக்கல் தான்.
ஸோ அதையே கதையே வச்சுக்குவோம். அதில் அதாவது ரியலுக்குள்ளே அந்த ட்ராமா இருக்குது பொலிட்டிக்கலில். ஸோ இதை ஈஸியாக சினிமாவாக மாற்றிக்கிறது ஈஸியாக இருக்குன்றதுனால நான் பொலிட்டிக்கலான மூவியை முதல்ல எடுத்துட்டேன். அதாவது இந்த அரசியல் சார்ந்த படமானது ஒரு நார்மல் பர்சன் எடுக்கிறதுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க இதை எந்த அளவுக்கு அனுபவிச்சு எடுத்தீங்க? இல்லை என்னன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் தெரியும். ஒரு மீட்டிங் ஒரு கட்சி மீட்டிங் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு தலைவரோடையும் நம்ம பேசுவோம். அதே அந்த மீட்டிங் பார்க்கறதுக்காக ஏதோ ஒரு குக்கிராமத்துலேருந்து ஒரு தொண்டர் வந்திருப்பாப்புல, அவர்கிட்டையும் நம்ம பேசுவோம். ரெண்டு பேரோட வியூவும் நமக்கு தெரியும். அவருக்கு இந்த தலைவர்களை பார்க்கறது, அவங்க பேசுறது, அவங்க சின்ன சின்ன நடக்கிறது போகிறது இதெல்லாமே பெரிய சந்தோஷமா இருக்கும் அந்த தொண்டர்களுக்கு. அதே தலைவர்களுக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி கத்துறாங்க என்ன அப்படின்ற ஒரு எரிச்சலும் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் அவங்களுடைய ரெண்டு பேர் வியூவையும் நடுவில் இருந்து பார்க்குற ஒரு இது அனுபவம் ஒரு பத்திரிகையாளருக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ அது என்னன்னா ஒரு புது வியூவா இருக்கும் நமக்கு. ஆக்சுவலா ஒன்னே இவங்க இப்படி நினைச்சிருக்காங்க, இவங்க இவங்களை இப்படி நினைக்கிறாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு அது தெரியாது இல்லையா? நமக்கு தெரியும் நடுவில் இருந்து பாக்குறதுனால. ஒரு ஜேர்னலிஸ்டா நமக்கு இதை இப்படிதான் பாக்குறாங்க, இதை இப்படிதான் பாக்குறாங்க. ஸோ இது ஒரு பார்வையா அனுபவத்தின் அடிப்படையில் புதுசா இருக்கும். ஒருத்தர் வெளியிருந்து ஒரு பொலிட்டிக்கலை பார்க்கறதுக்கும் அதுக்குள்ள இருந்தே பார்க்குற நமக்கும் வித்தியாசம் இருக்குன்றதுனால அந்த அனுபவம் இந்த படத்துல தெரியும். ஸோ இந்த படத்துல சமுத்திரக்கனி சார் இருக்காங்க. நீங்க சமுத்திரக்கனி சாரை சூஸ் பண்றதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்குதா? இல்லை என்னன்னா இது ஒரு கருவா இருக்கிற காலத்துல இந்த கதையை நான் ஒரு நாட்டா யோசிச்ச காலத்துல இருந்தே கணினிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அப்போ இருந்தே அவரை தெரியும். அப்போ இருந்தே நான் இந்த நாட்டை சொல்லிகிட்டே இருப்பேன், இப்படி ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குன்னு. அப்போ அவர் தான் சொல்லுவார், இது புதுசாக இருக்குடா, இது நீ பண்ணியிருக்கிறது இந்த அனுபவத்தில் ஒன்று பொலிட்டிக்கலாக ஒன்று பண்ணியிருக்க, இந்த அனுபவம் புதுசாக இருக்குது, இதை நல்லா டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் என்கிட்ட. அப்போ நான் அவர்கிட்ட முழு கதையாக சொல்லும் போதும் அதை அவர் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அப்போது ரெண்டாவது தடவை நான் ஷூட்டிங் போகும்போதும் அப்படி தான் அண்ணன் இந்த கதைக்குள்ள வந்தார்ல, ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு. அவருக்காக இல்ல, இந்த கதையை சொல்லும் போதே அவருக்கு அது தெரிஞ்சது, இதோட அவுட் எனக்கே தெரியாது, இது எப்படி படமா வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கதையா சொல்லும் போதே அவர் இந்த இடத்துல இது பயங்கரமா எமோஷனா இருக்கு, இந்த இடத்துல இது ஒரு பொலிட்டிக்கல் பயங்கர சட்டையரா இருக்குன்னு சொல்லுவாரு அப்போவே, அதை படமா எடுக்கிறதுக்கு முன்னுக்கிட்டே. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா அவர் அதுக்கப்புறம் அவர் நடிக்கணும் அப்படின்றது நடித்தார். ஒரு நாள் கூட அவர் நடித்த காலங்களில் ஸ்கிரிப்டே இல்லை, ஸ்கிரிப்டே கேட்கல, என்கிட்ட கேட்கல, டயலாகையும் அவர் கேட்கல. ஏன்னா அவர் கதை தெரியும். ஸோ இதுதான் எடுப்பாங்க, இது இப்படி சொல்லியிருக்கான், அந்த கதை இதில் போகும் அதில் போகும்னு அவர் கதைக்கு முழுசாக தெரிஞ்சதுனால நான் சொல்லுவேன் அண்ணன் இதான் டயலாக்னு ஓகே அப்படின்னு அப்படியே நடிப்பார். உங்களை அப்ப அந்த அளவுக்கு நம்பி இருக்கிறது. ஏன்னா அந்த கதை முதல்ல இருந்து அவருக்கு தெரியுன்றதுனால அந்த நம்பிக்கை இருந்தது எனக்கு அது எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சுன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமா இருக்கும். அந்த நடிக்கும் போதோ வைக்கும் போதோ ஒன்று நம்ம ஒரு நடிகர் அதை உள்வாங்கி நடிக்கிறது இருக்குல்ல, அந்த நம்ம ஒரு நேச்சுரலா இருக்கும். நம்ம யோசிச்ச ஒன்றை இன்னொருத்தர் முழுசா உள்வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்க நடிப்புல தெரியும் போது அது ரொம்ப படத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அதை கணியன் அந்த படத்துல இருக்கிறதுன்றது இந்த கதைக்கு அது அவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அவருடைய படங்கள் எல்லாமே பார்க்கும்போது அவர் சூஸ் பண்ற கேரக்டர் எல்லாமே மக்களுக்கு நல்லா போய் சேரும், அந்த கருத்துக்கள் நல்லா இருக்கும். அப்ப நிச்சயமா ஒரு கருத்து இருக்கும் கண்டிப்பா. ஸோ மற்ற நடிகர்கள் பத்தி சொல்லுங்க, மற்றவங்க கூட அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அதாவது இன்னொரு முக்கியமான கேரக்டர்ல இவர் காளி வெங்கட், ரித்திகா, அவங்க ரெண்டு பேரும் தான் மெயின். அதுக்கு அடுத்து அண்ணனுக்கு அடுத்து ரொம்ப மெயினான கேரக்டர் அவங்க ரெண்டு பேர் தான். அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கதை அவங்களுக்கு அந்த கதைக்கு தேவையான பாத்திரங்களை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும். அவ்வளோ அதுக்கு உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம 1000 பேரை யோசிப்போம், இவர் நடிக்கலாம் அவர் நடிக்கலான்னு. ஆனால் அந்த கதை ஒருத்தரை சூஸ் பண்ணி கொண்டு நிப்பாட்டும். அவங்கள நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அப்படி எப்படி கணியனோ அதே மாதிரி தான் காளியனும் ரித்திகாவும் ரெண்டு பேருமே அவ்வளோ உள்வாங்கிட்டாங்க, கேரக்டராக உள்வாங்கிட்டாங்க. அவங்க நடிக்கும்போது நமக்கு எந்த கரெக்ஷனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நடிக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஏன்னா டயலாகு அவங்க யாருமே டயலாக் பேப்பர் வாங்கல. ஏன்னா நான் முதல்ல எழுதி கொடுத்த டயலாகை அவங்க ரெண்டு பேருமே அப்படியே உள்வாங்கிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல டயலாக் பேப்பரே கேட்கும். ஆனால் எட்டாவது சீன் டயலாகை காளின் அப்படியே சொல்லுவார்.
ஓகே 12வது சீன் டைலாக் அந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கு. அப்போ அது வந்து அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்கன்றது அவங்க நடிக்கும்போது நமக்கு தெரியும். அந்த கேரக்டராக அவங்க வாழ்கிறாங்கன்றது அந்த கேரக்டரை உள்வாங்கும்போது நமக்கு தெரியும். அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் என்னென்னா ஓகே நான் ஒன்று யோசித்து ஒன்று எழுதினேன், அதை இவ்வளோ அழகாக அவங்க உள்வாங்கிட்டாங்க, அதை அழகாக ப்ரெசென்ட்டும் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்குண்டான வேலைகளை மட்டும் பார்க்கறது போதுமானதாக இருந்தது. எனக்கு வேலைகள் ரொம்ப குறைவாக இருந்தது. இந்த மாதிரி நடிகர்கள்லாம் நிறைய பேர் உள்ளே வந்ததுனால. ஓகே. ஸோ அப்போ டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட்லேருந்து நீங்கள் டைரக்டர் ஆகியிருக்கீங்கன்னா எப்படி அது உங்களுடைய ஆசையா கனவா இல்லை எப்படி இது இந்த மாற்றம் ஜேர்னலிஸ்ட் டு டைரக்டர்? அதான் எனக்கு வந்து ஊர் வந்து தென்காசி பக்கம் வாசுதேவநல்லூர்ன்றது என்னோட ஊர். நான் படித்தது எல்லாமே மதுரையில் தான் காலேஜ் மற்ற எல்லாமே படித்தேன். பொதுவாக சென்னைக்கு வர எல்லாருக்குமே இருக்கிற முதல் ஆசை வந்து சினிமா ஆசை தான் இல்லையா? அப்போ நான் எனக்கு கொஞ்சம் சினிமா ஆசைகள் வந்து அப்போது இருந்தது. முதல்ல சென்னை வரும்போது சினிமா ஆசைகள்ன்றது சினிமாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் என்னென்னா நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமும் பத்திரிகைகளுக்கு நிறையா எழுதி அனுப்புவேன். அப்போது ஒரு இடையில அது ஒரு ஆசையாக இருந்தது. ரெண்டுமே இதை ட்ரை பண்ண, இன்னொன்று சினிமா ட்ரை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நான் வந்து கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணிவிட்டு பத்திரிகை பக்கம் திடீர்னு எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைஞ்சு நான் ஒரு பத்திரிகைக்குள்ளே போகிறேன். போனால் எனக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து ஒரு திடீர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆயிடுச்சு. போக அந்த ஒர்க்கு, அந்த ஸ்பீடு, அந்த திடீர் அவ்வளோ அந்த அப்போ இருந்த அந்த வேகம், அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஜேர்னலிஸ்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒர்க்காக மாறிடுச்சு எனக்கு. அப்போ சினிமாவை பற்றி சுத்தமாக தாட்டே இல்லாமல் போயிடுச்சு. ஃபுல்லாகவே ஜேர்னலிஸ்டாகவே இருப்போம் நம்ம அப்படின்றது தான் கடைசி ஆசையாகவும் அதிலே அப்படியே ட்ராவல் பண்ணிடுவோம் லைஃப்பில் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது நான் வந்து என்னென்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு 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 இடத்துக்கு போகும்போது கிடைக்கிற அனுபவம், இல்லை ஒரு அரசியல்வாதியோட பழகும்போது இருக்கக்கூடிய இது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சௌபான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வந்து நான் சொல்லுவேன், ஆனால் இந்த மாதிரி இப்படி ஒரு காமெடி நடந்தது, இந்த ஏர்போர்ட்டுக்கு போனோம், அங்கே ப்ரெஸ் மீட் நடக்கிற இடத்துல இப்படி ஒரு காமெடி நடந்தது அப்படின்னு நிறைய அனுபவங்களாக சொல்லுவேன். சொன்னது வந்து அவர் சொல்லுவார், டே உனக்கு வந்து இந்த கதை சொல்கிறது வந்து நல்லா வருது, நீ உன் லைஃப்பில் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை வந்து திரும்ப ஒருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப ஒரு ஒரு காமெடியாகவும் ஒரு நல்லாவும் கதை சொல்கிற நீ விதம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அந்த வே ஆஃப் டெல்லிங் வந்து நல்லா இருக்குது, அதை வந்து நீ ஒரு சினிமாக்கு ட்ரை பண்ணு அப்படின்னாரு என்னைய. அப்போ எனக்கு நம்ம முதல் ஆசையாச்சே நல்ல எனக்கு இல்லை அதாவது வந்து என்னென்னா ஒரு மீடியான்றது ஒரு நல்ல ஜாப்பு, அதை தாண்டி வந்து அது பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து சினிமா, அதை வந்து நீ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகலாம். பத்திரிகையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு அதிகபட்சமாக எவ்வளோ பேர் அதில் வந்து நீ ஒரு அந்த அந்த முக்கியமான தாட்டை மட்டும்தான் நீ பேச முடியும். அந்த செய்தியில் என்ன இருக்கோ அந்த உண்மையை மட்டும்தான் பேச முடியும். அந்த உண்மையை வந்து அவ்வளோ பேருக்கு போய் சேருமான்றது தெரியாது. ஆனால் அதே மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கலை படைப்பாக ஒரு சினிமாவாக நீ சொல்லும்போது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அவ்வளோ தாட்டோட இருக்கிறதுனால நீ சினிமாவுக்கு போன்னு சொல்லி நீ ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்குள்ள இருக்க திறமையை வந்து வெளியில் எடுத்துட்டு ஆமாம், யாரோ ஒருத்தர் சொன்னால் தானே நமக்கு தெரியும். நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த தாட்டில் இருப்போம், ஆனால் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறதுனால நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஓரளவு ஒரு தெரிகிற ஜேர்னலிஸ்டாக இருக்கிறோம். நம்ம எதுக்கு திரும்ப இது எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டு இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற பயம் வந்து நமக்கு இருக்கும்ல, இருக்கும். அப்போ அதை யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து இல்லை நீ இந்த ரிஸ்கை எடு, துணிஞ்சு எடு, இது இருக்கு அப்படின்னு நம்ம மேல இன்னொருத்தர் ரொம்ப அதிகமான நம்பிக்கையையும் அந்த தைரியத்தையும் நம்ம கொடுக்கும்போது எனக்கு வந்து அதுதான் சினிமாக்குள்ள போக தூண்டுச்சு. அவர் தான் வந்து திரு கருப்பழனியப்பன் அவர்கள்ட்டையும் உதவி இயக்குனராக சேர்த்து விட்டாரு. அப்போ டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தீங்களா சென்னைக்கு? அந்த ஆசை இருந்தது. ஆக்சுவலா அந்த ஆசையும் இருந்தது. இன்னொரு ஆசை வந்து பத்திரிகையாளராக இருந்தது. ஸோ காலேஜ் படிக்கும்போது நான் கையெழுத்து பிரதிகள் இந்த பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து எழுதி அனுப்புறது இதெல்லாம் செய்வேன். ஸோ அதனால் வந்து ரெண்டுமே பேரலாக எதுன்னு முடிவெடுக்க தெரியாத ஒரு வயசு தானே அது. அப்போ வந்து நம்ம கவர்ச்சியாக இருக்கிறது சினிமாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சினிமா ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். அங்கே வந்து பார்த்தா அந்த ரூட் ரொம்ப கஷ்டம் போலன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு பத்திரிகைக்கு தேவையாச்சு. அது பரவாயில்லன்னு திரும்ப இவர் கொடுத்த தைரியம்
தைரியத்தில் நான் திரும்ப சினிமாவுக்கு போனேன். சினிமா போனேன்னா நான் போய் சேர்ந்த இடம் வந்து அந்த மாதிரி ஒரு கருப்பழனியப்பன் அவர்கள் வந்து ஆஃபீஸில் என்னென்னா, அதாவது நிறைய சினிமா இன்சிடென்ட்டில் வந்து அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து பார்த்திபன் சார்ட்டு இருந்தார், பார்த்திபன் சார் பாக்கியராஜ் சார்ட்டு இருந்தார், பாக்கியராஜ் சார் பாரதிதாசன் சார்ட்டு இருந்தார். அந்த அந்த கதைகளாக ஒன்று அவர் பாக்கியராஜ் சார் வந்து பார்த்திபன் சார்ட்ட சொன்னது, பார்த்திபன் சார் பழனின்ட்ட சொன்னது, பழனின்னு எங்கிட்ட ஷேர் பண்ணுவார் அது எல்லாத்தையும். ஸோ அப்போது வந்து என்னென்னா ஒவ்வொரு படமும் எப்படி உருவாச்சு, ஒரு டிஸ்கஷன் என்ன, ஒரு சாங் என்னது, என்ன நடந்தது ஷூட்டிங்கில் அப்படின்னு சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நிறையா வந்து பேச்சா அங்கே இருக்கும் அந்த ஆஃபீஸ் முழுக்க. ஸோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அதாவது அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். அவர் எழில் சார் எல்லாருமே ஒன்றா இருந்த காலகட்டங்களில் அப்போ நடந்தது அது இன்னும் நிறைய, அதெல்லாம் வந்து தான் சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. ஸோ நமக்கு ஒரு 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 சினிமா ஒரு படம் எடுத்தால் போதும், ஒரு கதை எழுதுனா போதும் போலன்னு நினச்சி ஒரு சினிமாக்குள்ளே போனோம்ல, அது இல்லை சினிமா. ஸோ அதை தாண்டி அதை வந்து இன்னுமே வந்து பரவாயில்ல நம்ம போகலாம் தைரியமா அப்படின்றது இல்லை. இவ்வளோ பேர் இவ்வளோ தன்னோட லைஃபையே அதுக்குள்ளே வச்சு ஒரு கலைக்காக வாழ்ந்திருக்காங்கன்றதை நமக்கு வந்து அவங்க அனுபவத்தில் சொல்லும்போது, அப்போ நம்ம கலைக்காக இன்னும் நிறைய செய்யணும். ஸோ நிறைய நம்ம அடாப்ட் ஆகணும், இன்னும் கதைக்குள்ளே இந்த சினிமாக்குள்ளே போகணும், அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமாச்சு. அப்புறம் திரு ராஜமுருகன் அவர்கள்ட்ட போகும்போது அவர் வந்து நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்டாக இருந்து ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால ஒரு கதையை வந்து அவர் எப்படி டெவலப் பண்ணிக்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கலாக எப்படி அதை வந்து ஒரு ஒரு சினிமாவாக மாற்றிக்கிறாரு, ஒரு கதையை எப்படி ரெடி பண்ணிக்கிறாருன்றது அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சது. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட இருந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக வரும். ஸோ உங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த திறமையை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ உங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் வந்து இப்போ ஜேர்னலிஸ்ட்லேருந்து மூவிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது இதை வந்து உங்கள் ஃபேமிலி வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை அப்படி வந்து சின்ன வயசுலேருந்தே நீ இதாகணும் அதாகணும்லாம் எங்கள் வீட்டில் எதுவுமே சொன்னதில்லை. உன் விருப்பம் தான், நீ என்ன செய்யணுமோ செஞ்சு கொண்டுனா அவ்வளோ பெரிய சுதந்திரம் தான் என்னை எல்லாத்துக்குள்ளேயும் துணிஞ்சு முடிவெடுக்க வச்சது. பத்திரிகைக்கு போகிறதும் அவங்க எதுவும் சொல்லலை. என்னை வந்து திருநெல்வேலியில் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. நானே டிசி வாங்கி கொண்டு போய் மதுரையில் சேர்ந்துக்கிட்டேன். நானே சேர்ந்துக்கிட்டேன். ஒரு ஆளை செட் பண்ணி நான் இவர் தான் சொல்லி கூப்பிட்டு போய் கையெழுத்து போட்டு நான் டெய்லி திருநெல்வேலிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன்னு வீட்டில் நினச்சாங்க. நான் மதுரையில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்து எங்கள் வீட்டில் நீ இது பண்ணு அது பண்ணு, நான் பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு ஷாக் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீங்க நல்லா பண்ணுவீங்க. ஆமாம், ஏதோ ஒன்று பண்ணிடுவான், ஏதோ ஒன்று உருண்டிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒன்று செஞ்சிருவான் அப்படின்னு நம்பினதுனால எங்கள் வீட்டிலேருந்து நான் சினிமாவுக்கு, ஏன்னா முதல் தலைமுறையாக நான் தான் பத்திரிகைக்கு போனேன், நான் தான் சினிமாவுக்கும் போகிறேன். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த தொழில் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு மாத சம்பளம் வாங்கி அந்த மாதிரி இருக்கிற ஒரு வேலை தான் வந்து ஒரு நல்ல வேலை. நீ பத்திரிகையில் இருந்த ஓகே, பத்திரிகைக்கே இப்போ வேண்டான்னு சொன்னோம், போயிட்டேன் ரைட்டு, அதுலையாவது ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு சினிமாவுக்கு போகிறேன்ற அதில் என்ன இருக்கும், அது என்னவா இருக்கும், அந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கும் கிடையாது. இது என்ட்ரில் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த காட்சிகள் யார் மனதையும் துன்பப்படுத்துவதற்காக இல்லை அப்படின்னு. அதில் நீங்கள் மிரட்டலாக ஒன்று சொல்லியிருந்தீங்க, இதில் நாங்கள் உண்மையை தான் காட்டியிருக்கோம், உங்கள் மனசு துன்பப்பட்டால் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கான்ட்ரவர்சி பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா? இல்லை அப்படி கான்ட்ரவர்சி இல்லை. அதாவது என்னென்னா அது என்ன சொல்லுதுன்னா கற்பனைன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும். அதாவது பொதுவாக இது எல்லாமே கற்பனை அப்படின்னு ஒரு படம் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வேறு படத்துக்கு ஓகே. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் படத்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு நிறையா பொலிட்டிக்கல் இஷ்யூஸு, பொலிட்டிக்கல் விஷயங்கள் நிறையா நடக்குது. அதெல்லாம் அது வந்து பப்ளிக் ஒரு ப்ரெஷராக இருக்குல்ல, அந்த ப்ரெஷரை போக்கிக்கிறது தான் அவங்க சினிமாவுக்கு வர்றாங்க இல்லையா. அது சினிமாவுக்கு வர்றது, சினிமா பார்க்குறது அதுக்கு தான். இன்னொன்று பொலிட்டிக்கல் படத்தை அவங்க பார்க்க வர்றதுக்கு காரணமே இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இல்லைன்னா அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மேலே இருக்கிற கோபத்தை எப்படியாவது தனிச்சிக்கணுன்னு தான் இந்த பொலிட்டிக்கல் படம் பார்க்க வர்றாங்க. அப்போ நம்ம இது வந்து இதில் நடந்ததை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்னு நம்ம சொன்னால் தான் அவங்கள ஏமாத்தாத மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து எல்லாமே கற்பனையில் தான் சொன்னேன் அப்படின்னா இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்கா என்ன நடக்குது. அப்போ அது வந்து ஒரு ஆடியன்ஸை சீட் பண்ணுற ஒரு விஷயம் தானே. நான் எல்லாமே கற்பனைன்னு, அப்படி எல்லாமே கற்பனைன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, நான் எதையும் உண்மையான விஷயத்தை நீங்க வெளியில கொண்டு நம்ம உண்மையான ஒரு விஷயத்த பார்க்கறத வந்து நம்ம யோசிச்சு நான் வந்து டைரக்டராக இருக்கனால படமா எடுக்கிறேன், நீங்க ஆங்கரா இருந்தீங்கன்னா கொஸ்டினா கேட்குறீங்கன்ட்டு இல்லையா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா ப்ரெசென்ட் பண்ணுறோம், ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நிஜம்னு ஒன்று இருக்குல்ல,
இருக்கு. அந்த நிஜம் தானே, நம்ம அது என்னுடைய கற்பனை வளத்தை பொறுத்து அது வந்து அது ஒரு சினிமேட்டிக்காக நான் வந்து சொல்லிடுறேன். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த உண்மையை வச்சு தான், ஆதாரமாக வச்சு தான் நம்ம படமாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால இது கற்பனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களே இதில் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்குன்னு எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க? இல்லை, அப்படி பயப்பட மாட்டேன் தான். பயப்பட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எதுவும் சொல்லல, உண்மையை காட்டியிருக்கோம். பொய் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா ஆமா நான் பொய் சொல்லிட்டேன்னு பயப்படலாம். உண்மையை தானே சொல்லிருக்கீங்க, பயப்படணும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட்ல இருந்து டைரக்டர் ஆயிருக்கீங்கன்னு. உங்களுக்கு யாராவது இந்த டைரக்டர்ல எனக்கு இவர் ரோல் மாடல்ப்பா, இவர் இப்படி எடுக்கணும் படம்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் மாடல் யாராவது இருக்காங்களா? அப்படி அது காலத்துக்கு காலம் மாறுபடும்ல. குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தரை எடுத்திருப்போம், அப்புறம் ஓரளவு ஏதோ ஒரு அறிவு வந்ததுக்கப்புறம் வேற ஒருத்தரை யோசிப்போம், அப்புறம் நம்ம ஒரு மூட் செட்டில் இருக்கும்போது நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் படம் எடுக்கிறாரு அப்படின்னு அவரை யோசிப்போம். அப்படி இன்னும் காலங்கள் மாற மாற அது வேற ஒரு ஆளாக மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு தமிழில் வந்து ரொம்ப ஒரு இவரை மாதிரி ஒரு இதாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா பாலா சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தத்ரூபமா இருக்கும் படம், அப்படியே இருக்கும், ராவா இருக்கும். அந்த மாதிரி அந்த 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 மாதிரின்னு அதை அவர் எடுத்துட்டாரு, அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ அவர் ஹேண்டில் பண்ண ஏரியாக்கள் இருக்குல்ல, ஒரு அவர் காட்சிப்படுத்தின கதாநாயகர்கள் எல்லாமே வந்து ஒரு கீழுள்ள மக்கள், அதாவது வந்து ரொம்ப சொல்லப்படாத ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே வந்து சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உண்டான படங்களாக எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி எடுக்கிறீங்களா இந்த படம்? அப்படி ஏதாவது இருக்குதா? இல்ல உங்களுக்கு டார்கெட் பண்ணி அப்படி உங்களுக்கு ஏதாவது கட்சி தெரியுதா அதுக்குள்ள? எனக்கு என்ன தெரியல. தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க. தெரிஞ்சதுன்னா அது நீங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆக்சுவலா உங்களுக்கு தான் தெரியுது. உங்களுக்கு ஒன்று தெரியும், உங்களுக்கு எந்த கட்சி தெரியுது அதுக்குள்ள? எனக்கு தெரியல. அப்படியே அது ஆக்சுவலா என்னன்னா இல்லை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை இப்படி சொல்லணும்னு இல்லை. அதாவது மொத்த அரசியலையுமே சொல்றேன், அதுதான் பப்ளிக். அது என்னன்னா ஒரு கட்சியிலையும் பேர் தான் மாறுபடுதே தவிர டிராமா எல்லா கட்சிக்குள்ளேயும் தான் இருக்கு. எல்லா கட்சியும் ஒரே டிராமா தான் பண்றாங்க. அப்போ இது வந்து இந்த குறிப்பிட்ட கட்சியை மென்ஷன் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு இல்லை. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் என்ன நடக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்ற பாலிடிக்ஸை தான் இந்த பப்ளிக் பேஸ். ஸோ வந்து இது உங்களுடைய முதல் படம் பப்ளிக். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆக்டர் மேலே ஓகே இவரை வச்சுப்பா அடுத்த படம் எடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆக்டர் இருக்காங்களா? இல்லை அப்படி இல்லை, யார் வந்தாலும் வச்சு எடுத்துட வேண்டியது. யார் வந்து வச்சு செஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறீங்களே. சரி, ஓகே. ஸோ எப்போவுமே வந்து படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது எப்போவும் எல்லாருமே வந்து அந்த கதாநாயகி இருக்கிற அந்த போஸ்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட போஸ்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா தலைவர்கள் வச்சு நீங்க ரிலீஸ் பண்றீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் போஸ்டர். அத பத்தி சொல்லுங்க, ஏதாவது ரீசன், பர்టిక్యులர் ரீசன்? இல்ல அப்படி இல்ல, என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் படம் ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து அதோடைய மெயின் கோரை வந்து பப்ளிக்கு சொல்லணும்ல. ஓகே. ஸோ இது வந்து கதை தான் மெயின் இந்த படத்தில். பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய பெரிய நடிகர்களான யாரும் வந்து இந்த கதையினுடைய மெயின் ஓட்டத்தில் இல்லை. எல்லாமே கதையின் நாயர்கள்லாம் இருக்காங்க. அப்போ கதை வந்து இதோடைய மெயின் விஷயமா இருக்குது. அப்போ அந்த கதையை ஒரு போஸ்டரில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு ஐடியாவில் உருவானது தான் அந்த போஸ்டர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டர். ஏன்னா தலைவர்கள் வச்சு எடுத்துருந்தீங்க. அதில் வந்து பெரியார் மிஸ் ஆகுறாரே கேட்பேன்னு நினச்சிங்கல்ல, ஏன் மிஸ் ஆகுறாரு? அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பீங்க, அதை சொல்லுங்க. ஏன் பெரியார் மிஸ்ஸிங்? இல்லை, ஆனால் என்னன்னா பெரியாரை கண்டிப்பாக மிஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும்னு ரெடி பண்ண போஸ்டர் இல்லை அது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இப்போ ஏன் பெரியார் அதில் இல்லைன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை? அதில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. அதில் யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டிருப்பீங்களா? இதில் ஏன் சிங்கரவேலர் இல்லை அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்குமா? வராதில்ல. அப்போ என்னன்னா பெரியார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸாக பிம்பமாக மாறிக்கிட்டு இருக்காரு.
மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதை. மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காலம் முழுக்க அந்த அரசியலுக்கும் வாக்கரசியலுக்கு எதிராகவும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தவர் வந்து பெரியார். ஆனால் இன்னைக்கு அதே ஒரு தேர்தலுக்கான ஒரு பிம்பமாகவும் ஒரு அரசியலுக்கான பிம்பமாகவும் பெரியார் மாறிட்டு இருக்காரு. இந்த கேள்வி வரணுங்கிறதுக்காகவே அந்த அந்த வித்தியாசத்தை அதுக்காக கூட இது இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு போஸ்டர்லயே நீங்க வந்து ஒரு क्वेश्चन மார்க் இல்ல, அதாவது இல்ல அப்படி வந்து இந்த क्वेश्चन வரணும், அதுக்கு இந்த பதில சொல்லணும், அதுக்காக இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணல. அது தானா வந்து அது வந்து அதுக்கான பதில் நேர்மையா இருக்கு. ரொம்ப அழகான பதில். நிச்சயமா இப்போ ஒரு டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜானர் இருக்கு. ஓ இவரா, ஓகேப்பா இவர் வந்து இப்படிதான் ராவா கதை எடுப்பாரு, இவரா பொலிட்டிக்கலா எடுப்பாரு, இவர்னா காதல் படமா எடுப்பாரு. உங்களோட ஜானர் எப்படி இருக்கும்? இந்த பப்ளிக் படத்துல எப்படி இருக்கும் உங்களுடைய ஜானர்? அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, இது வந்து முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் படம். இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜானர் தான். அதாவது ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் வந்து தொண்டர்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த தொண்டர்களுடைய அரசியல் என்னவா இருக்குன்றது தான் இந்த படம் பேசப்போகுது. தொண்டர்களுடைய அரசியலை இந்த படம் பேசப்போகுது. தலைவர்கள், அதாவது வந்து தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் வந்து நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த கட்சியினால் அதை வச்சு பலனடையக்கூடிய பல பேர் அந்த கட்சிக்குள்ளே இருந்தாலும் அந்த கட்சியினுடைய பெரிய மாஸ் க்ரௌடு வந்து தொண்டர்கள் தான். அவங்க தான் அந்த கட்சியை வந்து அவங்களுடைய உழைப்பு தான் அந்த கட்சியை வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அது வீழும்போதும் சரி, அது எழும்போதும் சரி, அதை தாங்கி பிடிக்கிறது வந்து அந்த தொண்டர்கள் தான். ஸோ அவங்களுடைய அரசியலை தான் இந்த படம் வந்து முழுக்க பேசுது. இந்த படம் பேசுது. உங்களுடைய ஜானர் வந்து இப்படிதான் இருக்குமா? இல்ல அப்படி, அதாவது முழுக்க பொலிட்டிக்கலான்னா எடுப்பீங்கன்னா எல்லாத்துலயுமே பொலிட்டிக்கல் இருக்கு. நிச்சயமா இருக்கு இல்லையா? ஒரு மனுஷன் பேயாகிறதுல இருந்து பொலிட்டிக்கல் இருக்கு இல்லையா? பேய், அப்ப பேய் படம் எடுத்தா கூட பொலிட்டிக்கலா எடுக்கலாம். பொலிட்டிக்கல் பேயா எடுக்கலாம். எது காதல்ல பொலிட்டிக்கல் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு கொலை நடந்தால் த்ரில்லர் எடுத்தோம்னா அதுக்குள்ளேயும் பொலிட்டிக்கல் இருக்குது. அப்போ அரசியல் இல்லாதது எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. நம்ம எந்த ஜானர் எடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அரசியலை பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த பொலிட்டிக்கல்ல நீங்கள் எந்த ஜானரில் போவீங்க? அதான் நான் எல்லா ஜானர்லையும் போகலான்னு. நீங்கள் வந்து இப்போ அடுத்து நீங்கள் லவ் படம் எடுத்தீங்கன்னாலும் ஒரு லவ்லையும் பொலிட்டிக்கல் இருக்குது இல்லையா? ஒரு காதலுக்கு எது எதிரியா இருக்குன்னு தான் ஒரு படமா எடுப்பீங்க. அந்த எதிராக இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு ஒன்று பேசணும்ல இல்லையா? ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு ஃபேமிலி படம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபேமிலியில் பிரச்சனை வர்றதுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் காரணம் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைக்கு ஒரு பொலிட்டிக்கல் காரணம் இருக்கும்ல. அப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து தட்டில் விழுந்த சோறு எடுத்து வாயில் போடுறது வரைக்கும் இடையில இருக்கிற கேப்பில் எல்லாமே பாலிடிக்ஸ் தான் இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க இல்லையா? அப்போ எல்லா இதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். பாலிடிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கும் போது வாழ்க்கையினுடைய எந்த பக்கத்தை குறுக்கு நெருக்க எந்த வழியில் சொன்னாலும் அதுக்குள்ள அரசியல் இருக்குது. எந்த ஜானர்னாலும் அரசியல் இருக்கு. உங்களுடைய ஜானர்னா அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அரசியலை சொல்லிக்கிட்டே போக வேண்டியதா? அப்படி பப்ளிக் படத்தை பத்தி பப்ளிக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது என்னன்னா, இன்னைக்கு நிறைய நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஐடியாஸோடு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லதுன்னு சொல்கிறதுக்கும் பொலிட்டிக்கல் தடுக்குது. ஒரு விஷயம் நல்லா நடக்குன்னா நமக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் அஜெண்டாவால் அதை நல்லதுன்னு சொல்ல முடியல. ஒரு விஷயம் கெட்டதுன்னா அதை கெட்டதுன்னு சொல்ல முடியல நம்மளோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜினால. அப்போது நம்ம வந்து நிறைய ஐடியா பொலிட்டிக்கல் தாட்ஸோட நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எது கரெக்டு, எதை சூஸ் பண்ணிக்கிறதுன்ற ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி அரசியலில் இருக்குது. ஸோ எது நமக்கு தேவையான அரசியல் அப்படின்றத வந்து இந்த பப்ளிக் படம் வந்து சொல்லும், பப்ளிக்கு சொல்லும். ஓகே, அது ஒரு யங்ஸ்டருங்கிற முறையில் கேட்குறேன். இந்த படத்தில் வந்து இளம் தலைமுறைக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கும்? அதான் மெயினாக அதுதான். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு டைலமோ இருக்குது. நமக்கு எது சூஸாக இருக்கும், நமக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத விட பழைய தலைமுறைகளோட இந்திய தலைமுறை வந்து ரொம்ப அரசியல் பொலிட்டிக்கலைஸ் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து ட்ரெயின் பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் இது கரெக்டாக இருக்குன்னு அதுக்குள்ளே இருந்து பார்க்குறாங்க. அது தவறாக இருக்குதுன்னா அது உடனே அது வந்து மறு நிமிஷம் விமர்சனம் செஞ்சு அடுத்ததில் ஒன்று பார்க்குறாங்க, அடுத்தது ஒன்று. அப்படி வந்து இவ்வளோ பொலிட்டிக்கலைஸ் ஆன ஒரு சொசைட்டி வந்து இதுக்கு முன்னாடி இல்லை.
இதுக்கு முன்னாடி இல்லை நடந்ததில்லை. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மற்ற மீடியாக்களுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து நம்மளை வந்து இவ்வளோ தூரம் பொலிட்டிக்கலைஸ் ஆக்கியிருக்கு. அது எவ்வளோ தூரம் நல்லதோ அவ்வளோ தூரம் வந்து அது ஒரு கெடுதலும் இருக்குது. அது வந்து ஒரு ஏமாற்றம் அடையும் போது ஒரு சமூகம் டக்குன்னு வந்து அதனால் வந்து பின்தங்கிடக்கூடாது. இவ்வளோ பேரும் வந்து அவ்வளோ பொலிட்டிக்கலைஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு தான் அவ்வளோ பேரும் அந்த பொலிட்டிக்கலுக்குள்ளே வர்றாங்க. ஸோ ஏதோ ஒரு சின்ன ஏமாற்றம் வந்து அவங்களுக்கு வந்து அதை அந்த இடத்த விட்டு பின்னோக்கி வர்றதுக்கு உண்டானது இல்லாமல் அதை அடுத்த கட்டமாக எப்படி நகர்த்திக்கிறதுன்றதுக்கான ஒரு சின்ன வழிகாட்டலாம் அந்த பப்ளிக் படமானது இருக்கும். ஸோ இப்போ இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பப்ளிக் படம் குறித்த கேள்விக்கு வந்து பரமன் சார் ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஜாலியாக வந்து ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து கூடிய விரைவில் வந்து வெளிவரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம் தமிழ் சார்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம் தமிழிலிருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.